வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 27. அன்று மாலை ஹிரணியுடைய குழந்தையை பார்க்கவென்று ஜெயின் குடும்பத்தினர் அனைவரும் மருத்துவமனை சென்றிருந்தனர். அங்கே தாய் சேய் இருவரின் நலம் விசாரித்து அகிலுடன் சற்று நேரம் கேலி பேசி கலகலத்துவிட்டு அதே மனநிறைவுடன் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினர். அச்சோ, அந்த கியூட் குட்டி எவ்வளவு அழகல, தொட கூட தேவையில்ல, பக்கத்துல விரல கொண்டு போனாலே செவக்க ஆரம்பிச்சுடுது. அப்பா, என்ன சாஃப்ட் ஸ்கின் என்று வீட்டிற்கு வந்து வெகு நேரமாகியும் கன்னத்தில் கை வைத்தபடி குழந்தையை நினைத்து ஸ்லாகித்த மணியை கண்டு நகைத்தார் செண்பகம். ஏ, நீ முன்ன பின்ன குழந்தைய பார்த்தது இல்லையா, இப்படி சிலுக்கிற? ஐயோ அத்தை, அக்கம் பக்கத்துல பாத்திருக்கேன் தான், ஆனா இப்படி பிறந்த குழந்தையா இல்ல, ஒரு சில மாசங்களாவது வளர்ந்த குழந்தையா இருக்கும். இந்த குட்டி பாப்பா இருக்காளே, சோ, அவளை விட்டு வரவே எனக்கு மனசே இல்ல என்று மீண்டும் தான் பார்த்து விட்டு வந்த பட்ட குழந்தையின் நினைவில் கலிப்புடன் மூழ்கினாள் மணிகர்ணிகா. எது சரிப்படாது, இவளை நீ எப்படியோ சமாளிச்சுக்கோடா, நான் போய் தூங்குறேன். திலக் வேற வீட்டுக்கு வந்து நுழைஞ்சதும் நுழையாததுமா எனக்கு தூக்கம் வருதுன்னு போய் படுத்துட்டான் என்றவாறு எழுந்து தன் அறைக்கு சென்றார் செண்பகம். அதுவரை அறையில் ஏதோ ஒரு வேதனையோடு கேவி கேவி அழுது கொண்டிருந்த திலக் செண்பகம் வரும் அரவம் கேட்டு வேகமாக கன்னங்களில் வழிந்திருந்த நீரை துடைத்தெறிந்துவிட்டு கவிழ்ந்து படுத்து வெளிகளை இறுக மூடி தூங்குவது போல் நடித்தான். அருகில் வந்த செண்பகம் அவன் உறங்குவதாக நினைத்து தலையை மென்மையாக வருடிவிட்டு மெல்ல தானும் படுத்துக் கொண்டார். எதிர்புறம் திரும்பி இருந்தவனின் விழிகள் மீண்டும் நீரை பொழிந்தது. வெளியே ஹாலில் அமர்ந்திருந்த ஜெய்சங்கரோ தன் மனைவியின் ஆனந்த நிலையை கண்டு பரவசமாகி தனக்குள் விஷமம் போக்க ஓசையில்லாமல் அவளை நெருங்கினான். தன் உலகில் மெய்மறந்து இருந்தவளின் ஆப்பிள் கன்னத்தை நறுக்கென்று வலிக்க கடித்துவிட்டு வேகமாக எழுந்து தங்கள் அறைக்கு தப்பித்து ஓடினான். அவன் செயலால் உண்டான வழியில் ஆ என்று அலறியபடி கன்னத்தை பிடித்தவள் மறுநொடி யூ இடியட் என கோபி பொங்கி எழுந்த சினத்துடன் வேங்க என அவனை தேடி உள்ளே விரைந்தாள். அவளின் வரவை எதிர்பார்த்து கதவின் மறைவில் தயாராக காத்திருந்தவன் புயலென உள்ளே நுழைந்தவளை சுதாரிக்க கூட இடமளிக்காமல் இழுத்து இதழோடு இதழாக சேர்த்தணைத்தான். அவனிடமிருந்து விலக வெகுவாக திமிரியவளை தனக்குள் அடக்கி அழுத்தமாக சுவைத்தவன் மெல்ல விடுவித்து சற்று முன்னர்தான் கடித்த கன்னத்தை மிருதுவாக உதட்டால் ஒற்றி எடுத்தான். சாரிடமம்மூ என்று கொஞ்சியவனை ஒண்ணு வேணாம் போட என தள்ளிவிட்டு சென்று கோபமாக கட்டிலில் அமர்ந்தாள். எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா என்று உதட்டை பிதுக்கி கன்னத்தை தேய்த்து கொண்டு சென்னிக்கியவளின் அருகில் சென்றமர்ந்து தன் கரங்களால் அவள் தோளை சுற்றி மாலையாக வளைத்துக் கொண்டான் ஜெய். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் டா செல்லம் என்று சமாதானம் வேறு பேசினான். நம் மணியா அடங்குவாள். என்ன ஃபன்னா? இப்ப நான் காமிக்கிற பாருங்க ஏன் பங்கு ஃபன்ன என்றபடி அவனை மெத்தையில் சரித்தவள் அவன் மேலேறி கன்னம் காது மூக்கு என அனைத்தையும் கடிக்க தொடங்கினாள். ஏய் ராட்சசி, ரத்த காட்டேரி, நான் ஒரே ஒரு தடவை தாண்டி உன்னை கடிச்சேன். நீ என்னடானா உன் இஷ்டத்துக்கு கணக்கை வளர்க்கலாம என்ன இப்படி கடிக்கிற? வலிக்குது விரி என்று அவள் கிடுக்கு பிடியிலிருந்து விடுபட போராடினாள் ஜெய். ஓ, வலிக்குதா? நல்ல வலிக்கட்டும். இனி இவளை கடிக்கலான்ற என்ன கூட உங்களுக்கு தோணவே கூடாது. வலிக்குதாம்ல, என்ன கடிக்கும் போது மட்டும் இனிக்குதா என்று எதிரியவளை தடுத்து பிடித்தவன் நிஜமாவே இனிக்க தாண்டி செஞ்சது என்று குறும்பாய் புன்னகைத்து கண் சுருட்டினான். ஒரு கணம் அவன் பேசும் பாஷை புரியாமல் விழித்தவள் பின்பே அதன் அர்த்தம் உணர்ந்து முகம் சிவக்க, சீ பொறுக்கி ராஸ்கல், இப்படி பச்சை பச்சையா பேசுற என்று அவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தாள். தன்மேல் விழுந்த அடியை தோவும் மலர்களாக எண்ணி உல்லாசமாக நகைத்தவன் சட்டென்று மணியை தனக்கு கீழே புரட்டி அவள் கண்ணோடு கண் பார்த்தான். என்ன சொன்ன? பொறுக்கி ராஸ்கலா? பொறுக்கி என்ன செய்வான்னு இப்போ காமிக்கிற பாரு என கண்ணடித்து அவளிடம் குடிந்தான் ஜெய். ஐயோ இல்ல, வேணா வேணா வேணா, இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பிளீஸ் என்று செலுங்கியவளின் பேச்சை அவள் கணவன் மதிப்பதாக இல்லை. பல மணி துளிகள் கடந்த பின்னர் லேசாக மூச்சு வாங்கியபடி தனக்கு மறுபுறம் திரும்பி படுத்திருந்த மணியின் நடு முதுகில் தன் உதட்டை ஒற்றி எடுத்து அவளை செலிக்க செய்தவன் பேபிமா என கிசு கிசுத்து இறுக அணைத்தான். வார்த்தைகளின்றி மௌனித்து இருந்தவளின் காதை செல்லமாக கடிக்கச் சென்றவன் சற்று முன்னர் ஏற்பட்ட அனுபவத்தால் பதறி சுதாரித்து இதழ்களால் கவினான். என்னடி படபட பட்டாசு அமைதியா இருக்க? அவன் புறம் திரும்பி அவனை கட்டி கொண்டவள், எனக்கோ அதே மாதிரி குட்டி பாப்பா வேணுமாம்ஸ் என்று குழந்தையா மாறி கொஞ்ச அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டவன், அதுக்கு தாண்டி செல்ல மாமா இவ்வளோ தூரம் உழைச்சுக்கிட்டு இருக்கேன்
என்று அவளை கேலி செய்தபடி வேண்டுமென்றே நெற்றியில் இல்லாத வியர்வையை அவன் துடைத்தெறிய, சீ என்று சிவந்தவள் அவன் தோள் வளைவில் நறுக்கென்று கடித்து வைத்தாள். ஆ ஜெய், உன் பொண்டாட்டிய ஒண்ணு தெரியாத பாப்பான்னு நினைச்சியடா. சும்மாவே அவளோட அடாவடிய உன்னால சமாளிக்க முடியாது. இதுல அவளை அதிகமா வேற ஒரு போர்க்கலைய கத்து கொடுத்துட்டியே என்று தன்னை குறித்தே புலம்புவனை கண்டு கலகலவென்று நகைத்தாள் மணி. ஒரே சிரிப்புதான் என்று செல்லமாக கடிந்தபடி அவள் கன்னம் கிள்ளியவனின் கரத்தை எடுத்து விரல் நுள்ளியில் முத்தமிட்டவள் அவன் மார்பில் தலை சாய்த்துக் கொண்டாள். மணியின் சுருள் கூந்தலில் விரல்களை விட்டு அழுந்தபடி விளையாடிக் கொண்டிருந்த ஜெய் ஏதோ நினைவில் சட்டென்று வாய்விட்டு சிரித்தான். அவன் உடல் குலுங்கியதில் தலையை உயர்த்தியவள் புருவம் முடிச்சிட, என்ன கல்யாணம் செஞ்சுட்டதுல உங்களுக்கு பைத்தியம் கீட்டி ஏதோ பிடிச்சிருச்சா ஜேபி என்று தீவிரமாக கேட்டாள். அவள் தலையை தட்டியவன், அது ஒண்ணுதாண்டி இப்ப குறையா இருக்கு என்று நகைத்தான். அப்புறம் எதுக்கு இந்த உரத்த சிரிப்பு புரியலையே என்று புருவங்களை வெள்ளாக வளைத்தாள். பெரிய மகாராணி பேச்சப்பாரு என்று அவள் காதை திருக, இல்லையாப்பன ஜேபியோட இதயராணி நான் தானே என்ன நினைக்கும் என மிடுக்காக வினவினாள். ஆமாண்டி தங்கம், ஆமா, அதை யார் இல்லைன்னு சொன்னாங்க? என்னைக்குமே என் இதயத்தோட, ஏன் இந்த வீட்டோட மகாராணிய நீ தாண்டி கண்ணமா என்று அவளை திருப்பி அணைத்துக் கொண்டு கொஞ்சினான் ஜெய். அது என்று கெத்து காண்பித்தவள், ஆமா எதுக்கு சிரிச்சீங்க? அதுக்கு நீங்க இன்னும் காரணம் சொல்லவே இல்லையே என கேள்வி எழுப்பினாள். ஆமா, நீ சொல்ல விட்டாதானே, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்பவும் அப்படிதான் என்ன பேச விடாம தசை திருப்பிட்ட என்றபடி அந்நாளின் நினைவில் அவள் கழுத்தில் மீண்டும் முகப்புதைத்தான் ஜெய். ஹே, டோன்ட் டச், டோன்ட் டச், கீப் டிஸ்டன்ஸ். உண்மை வெளிவர வரைக்கும் என் பக்கத்துல வரக்கூடாது சொல்லிட்டேன். திசை மாறுபவர் தலைவர் தான், அப்புறம் ஏமல பழிய போடுறது என்ற பழிப்பு காண்பித்தபடி அவனை தள்ளி விட்டாள் மணி. மேலும் சிரித்தவன் சீலிங்கில் சுற்றும் மின்விசிறியை பார்த்தவாறு ரசனையுடன் பேசினான். ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, நான் நடிகர் ஜெய்சங்கரோட தீவிர விசிறி. அவருடைய படங்களை நிறைய பாப்பேன். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அதனுடைய பாதிப்பெல்லாம் ராத்திரியில தான் அதிகமா கனவா வெளிப்படும். பக்கத்துல திருவங்க அம்மாவை பாவம் நல்லா உதச்சிடுவேன். அவங்களும் வழி தாங்காம ரொம்ப புலம்பிட்டு, இனிமே படம் பார்த்தனா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு மிரட்டுவாங்க. அதுக்கும் பயந்து தவிர்க்கவே முயன்றாலும் ஆர்வம் தாங்காம ஒரு சில நேரம் பாத்துருவேன். அப்பெல்லாம் பொண்ண, அதாவது பொண்டாட்டிய வச்சுதான் அம்மா கேலி பேசுவாங்க. உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு என் மருமகளுக்கு துரோகம் செய்ய மாட்டேன்டா, அப்படி இப்படின்னு என்ன ரொம்ப கலாய்ப்பாங்க. நாம 2 பேரும் காதலிக்கிறோம்னு தெரிஞ்சதும், அச்சச்சோ மணி சின்ன பிள்ளை பாவண்டான்னு கேலி செஞ்சாங்க. நீங்களும் கொஞ்சம் சும்மா இருங்கன்னு அதட்டிட்டு உன் குணத்தை பத்தி சொன்னேன். அவளை மட்டும் நான் உதைச்சேன்னா என்ன கீழே உருட்டி தள்ளிட்டு அவ நிம்மதியா கட்டில படுத்து தூங்குவான்னு அவங்க வாயை அடைச்சது திடீர்னு நினைவு வந்து சிரிப்பு வந்துருச்சு என முறுவளித்தான் ஜெய்சங்கர். அவன் கூறுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தவள், நானெல்லாம் அப்படி செய்ய மாட்டப்பா, உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு தனியா தூங்குறதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று கேள்வி எழுப்பினாள். அவள் குணம் அறிந்தவன், அப்புறம் என ஆவலாக எதிர்பார்ப்புடன் வினவினாள். நான் என்ன செய்வேன் தெரியுமா என்றவள் சட்டென்று அவன் மீது ஏறி படுத்தாள். இப்ப எப்படி உதைப்பீங்க என்று கண்ணடித்தவளை ஒரு தினசாக பார்த்தான் ஜெய். என்ன இப்படி படுத்தனா என்னால உடம்பு அசைச்சு உதைக்க முடியாதுங்கிறதா சரிதான். ஆனா என் மேல இப்படி அறகுறையா படுத்தா என்னெல்லாம் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பில்லப்பா என்று கண் சிமிட்டினான். அப்பொழுதுதான் அவள் மேல் ஏறிய அவசரத்தில் தன் ஆடைகள் ஆங்காங்கே நழுவி இருப்பதை கண்ட மணி வேகமாக கீழிறங்க முயல, எங்க ஓடுற, லெட்ஸ் த கேம் ஸ்டார்ட் அகைன் என்றபடி அவளை தன்னோடு சேர்த்து இருக்கினான் ஜெய். மறுநாள் இரவு உணவு முடிந்து செண்பகமும் மணியும் தங்களுக்குள் எதையோ சுவாரஸ்யமாக பேசியபடி சமையலறையில் பாத்திரங்களை ஒதுங்க வைத்துக் கொண்டிருந்தனர். திலக் இலக்கில்லாமல் டிவி திரையை வெறித்துக் கொண்டிருந்தான். சற்று முன்னர்தான் அறைக்கு சென்ற ஜெய் அலுவலக வேலை ஒன்றின் தொடர்பாக லேப்டாப்போடு போராடி கொண்டிருந்தான். ஏதோ சிந்தனையில் இருந்த திலக்கின் முகத்தில் ஒருவித தீவிரம் தோன்றி விழிகள் சீற்றத்தில் மின்னியது. மெல்ல சுற்றுப்புறத்தை கவனமாக நோட்டமிட்டவன் மெதுவாக எழுந்து சென்று டைனிங் அறையில் இருந்த பழம் வெட்டும் கத்தியையும் அடுத்து ஹால் கப்போர்டில் இருக்கின்ற டூல்ஸ் பாக்ஸில் இருந்து பெரிய கூரிய ஆணி ஒன்றையும் கையில் எடுத்தான். மீண்டும் ஒருமுறை விழிகளை உருட்டியவன் தன் கையில் இருந்ததை மறைவாக பிடித்தபடி வீட்டிற்கு வெளியே சென்றான். தன் வேலையில் மூழ்கியிருந்த ஜெய்சங்கருக்கு திடீரென்று விக்கல் எடுக்க அருகில் வாட்டர் பாட்டிலை தேடியவன் அது இல்லாமல் இருக்கவும் தண்ணீர் குடிக்க வேண்டி அறையை விட்டு வெளியே வந்தான்.
அதே நேரம் திலக் மெதுவாக பம்மி பம்மி வெளியே செல்வதை புருவ முடிச்சிட குழப்பத்துடன் பார்த்தவன் ஓசையின்றி மறைவாக சென்று ஜன்னல் அருகே நின்று சிறுவனை கவனித்தான். சுற்றும் முற்றும் கவனமாக ஆராய்ந்த திலக் தன் கையில் இருந்ததை வெளியில் நீட்ட ஜெயின் விழிகள் திகைத்தது. அதைவிட மேலும் அவனுக்கு அதிர்ச்சியூட்டும் விதமாக அவனுடைய வண்டியின் டயரை சுற்றிவிட்டு விழிகள் மின்ன புன்னகைத்த திலக் அதை குத்த வேண்டி ஆணியை ஓங்கினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.